வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட டிஎன் டெட் எக்ஸாம் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே சைக்காலஜி கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம், ஒரு 360 தமிழ் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, சோஷியல் சயின்ஸ்க்கு 240 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம், சயின்ஸ்க்கு ஒரு 90 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்காங்க. இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல டெட் டிஆர்பி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ள போய் பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பியாஜேயின் அறிவு வளர்ச்சி நிலைகளுள் எந்த நிலையில் தனிநபர் பகுத்தறிதலிலிருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வர்? few seconds டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. முழு செயல்நிலை. இந்த முழு செயல்நிலையை கருத்தியல் நிலை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு 2 நேம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் முழு செயல்நிலை, இல்லைன்னா கருத்தியல் நிலை. பியாஜேவோட அறிவு வளர்ச்சி நிலைகள் மொத்தம் 4, சரிங்களா? அதை ஆர்டராகவே பார்த்தலாம். ஏன் இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 4 நிலைகள்லாம் இதை பற்றி இன்னொரு கொஸ்டின் இதே கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்குது, இன்னும் நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4 நிலைகள் தான் அறிதிறன் வளர்ச்சி கொள்கை. இந்த படிநிலைகள்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து புலன் இயக்க நிலை. இந்த நிலை இருக்கு இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட்டு. இந்த புலன் இயக்க நிலைனா அந்த எந்த ஏஜ் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 to 2 இயர்ஸ், குழந்தைங்களோட 2 இயர்ஸ் வரைக்கும். அப்போ அந்த வயதில் அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அதன் புலன்கள் மூலமாக தான் அதை அறிஞ்சுக்கும். அதாவது ஒரு பால் போட்டிங்கன்னா அது கையால் போய் தூக்கி பிடிக்க ட்ரை பண்ணும். அதுதான் புலன் இயக்க நிலை. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயலுக்கு முற்பட்ட நிலை. இது இருக்கு இல்லையா, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இதுதான் வந்து செயலுக்கு முற்பட்ட நிலை. இதுக்கு என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 7 இயர்ஸ். ஆல்ரெடி வந்து 0 to 2 இயர்ஸ் பார்த்தோம், அடுத்து 2 to 7 இயர்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக சில பொருள்கள் பற்றி அது உணர ஆரம்பிக்கும். ஆனால் வந்து எது உயிருள்ளது உயிரற்றதுன்னு தெரியாது. இப்போ ஒரு பொம்மையை கொடுத்தா அதுக்கு அது மேக்கப் பண்ணிலாம் பார்க்கும், சரிங்களா? ஆனால் சிறிது சிறிதாக பொருள் பற்றிய உணர்தல் ஏற்படும். அது வந்து செயலுக்கு முற்பட்ட நிலை. அப்போ 3rd ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பருப்பொருள் நிலை. பருப்பொருள் நிலைனா இதுதான் கன்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இது வந்து 7லேருந்து 11 இயர்ஸ் வரைக்கும். இந்த ஏஜ்மே ஞாபகம் வச்சுக்காங்க. இது 0 to 2, இது 2 to 7, இது 7 to 11 இயர்ஸ் வரைக்கும் பருப்பொருள் செயல்நிலைன்னு சொல்லலாம். இந்த பருப்பொருள் செயல்நிலையில் என்ன ஆகும்னா சிந்தனை கொஞ்சம் மேலோங்கும், அறிதல் திறன் அதிகமாகும். அது ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சது இல்லையா, அப்போ கண்டிப்பாக அந்த அறிதல் திறன்லாம் கொஞ்சம் உயர்நிலைப்படும். அவங்க டீச்சர்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க பொருள்கள் பற்றிலாம். அப்போ அது வந்து பருப்பொருள் நிலை. கடைசியான நிலை தான் இந்த ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கருத்தியல் நிலை, முழு செயல்நிலை. இது வந்து 11 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறமா வர்றதெல்லாம். ஸோ இந்த நிலையில் கண்டிப்பாக வந்து இப்போ நடக்கிறது மட்டும் இல்லை, எதிர்காலத்தை பற்றியும் குழந்தை வந்து சிந்திக்க ஆரம்பிக்கும். அந்த எதிர்காலம் தோற்றம் எப்படி இருக்கும், எப்படிலாம் நடக்கணும், அந்த கற்பனை சிந்தனை கூட வரும். தர்க்க ரீதியாக, அதாவது சீக்வன்ஸ் லாஜிக்கல் ரீசனிங்லாம் கூட திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் வந்து முழு செயல்நிலை, லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த 4 நிலையுமே ஞாபகம் வச்சுக்காங்க. அப்புறம் ஸ்கீமா அப்படிங்கிற டேர்ம் வந்து பியாஜே ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு கொடுத்துருப்பாரு. குழந்தைகள் வந்து இதை பாருலாம் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு தான் அதை பற்றிய சிந்தனைகள் வந்து அவங்களுக்கு மேலோங்குது அப்படிங்கிறது தான் ஸ்கீமா அப்படிங்கிற டேர்மை. இதுவுமே ஞாபகம் வச்சுக்காங்க. இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க, ஸ்கீமா அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டிருப்பாங்க, பியாஜேவோட தான். உடல் மற்றும் உள சார்ந்த குறைபாடுகள் ஏற்பட காரணம் என்ன? ஹெரிடிட்டி. நிறைய குழந்தைங்களுக்கு அந்த உடல் மற்றும் உள சார்ந்த குறைபாடு ஏன் வரும்னா மரபு வழியாக தான் வரும். அதுதான் ஹெரிடிட்டி. எந்த நிலையில் குழந்தையின் நடத்தை தன் மைய சிந்தனையில் உள்ளது? 0 to 3 வருடங்கள். மனிதனின் அடிப்படை ஆளுமை பண்பு டேஷ் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது? மரபு, சூழ்நிலை. ஆளுமை பற்றி வந்திருக்கோம். அதில் வந்து அந்த டாப்பிக்லேயே பார்த்தீங்கன்னா இதன்படி வருதா இல்லை சூழ்நிலைப்படி வருதா அப்படின்னு பார்த்தா 2மே தான் உண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இது ஃபைனல் கே ஆன்சருமே 2மே தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கீழே மாற்றி கொடுத்துருப்பாங்க, பி மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஃபைனல் கீ ஆன்சர் செக் பண்ணிங்கன்னா 2மே கொடுத்துருப்பாங்க. இது புக்கிலே உண்டு. ஆளுமையோட பண்பு மரபை பொறுத்தும் இருக்குது, அதோட சூழ்நிலையை பொறுத்தும் இருக்குது. ஒரு மனிதன் வளரக்கூடிய சூழ்நிலை பொறுத்தும் அமையும். ஸோ இது 2மே இதற்குரிய விடை. எந்த ஒரு பருவத்தில் ஒப்பார்குழு உறவுகள், பள்ளி சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் மனவெழுச்சி நடத்தையை பாதிக்கும்? குழந்தை பருவம். ஸோ இந்த பருவத்தில் தான் ஒப்பார்குழு உறவுகள், அவங்க குரூப்பாக இருப்பாங்க இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப் அதை பற்றி, அப்புறம் ஸ்கூலோட அந்த என்வாமெண்ட்டு, சுற்றுச்சூழல் காரணி, இது எல்லாமே அவங்களோட மனவெழுச்சி நடத்தை பாதிக்கும். குழந்தை பருவத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அது இன்ஃபான்சி ஸ்டேஜ். அடல்ட்ஹுட்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க.
குமர பருவத்திலயும் புரிதல் நல்லா இருக்கும். இந்த இந்த பருவத்தில புரிதல் ரொம்ப அதிகமா இருக்காது. அதுதான் வந்து அந்த மனவெழுச்சி நடத்தையை பாதிக்கும். அப்ப குழந்தை பருவம், சைல்ட்ஹுட் ஸ்டேஜ். மனவெழுச்சியை அடையாளப்படுத்துதல் மற்றும் அளவிடுதலில் அகநோக்கு அணுகுமுறையின் முக்கூறு மாதிரியை உருவாக்கியவர் யார்? வில்லியம் வுண்ட் அப்படி படிச்சிருப்பீங்க. மனவெழுச்சியை அடையாளப்படுத்துதல் மற்றும் அளவிடுதலில் அகநோக்கு அணுகுமுறையின் முக்கூறு மாதிரியை உருவாக்கியவர். ஒரு புதிய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் ஒருவர் தன்னை ஏற்புடையதாக்கிக் கொள்ளும் திறனை டேஷ் என்று குறிப்பிடலாம். நுண்ணறிவு. டேஷ் இல்லாமை மனநோய்க்கான அறிகுறி அல்ல. சுயமரியாதை இல்லாமை மனநோய்க்கான அறிகுறி அல்ல. டேஷ் வகை முத்திரையிடும் கோட்பாடு நெறிப்பிறழ்வு கோட்பாடு வகையின் கீழ் வருகிறது. சூழ்நிலை கோட்பாடு வகை முத்திரையிடும் கோட்பாடு நெறிப்பிறழ்வு கோடு வகையின் கீழ் வருகிறது. ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை டேஷ் ஆகும். ஆர்மி ஆல்பா சோதனை. இது வந்து ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை. அதுவே பீட்டா சோதனை இருக்கு இல்லையா, ஆர்மி பீட்டா சோதனை இது போல் ஆங்கிலம் தெரியாதவங்களுக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை. ஏன்னா அடுத்த தடவை இது கூட கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அல்ஃபபெட்லேயே பார்த்தீங்கன்னா ஏ தான் ஃபஸ்ட் லெட்டர், சரிங்களா? அந்த ஆல்ஃபா ஏ வருது பாருங்கள், இதை கூட நீங்கள் க்ளூவாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஏ டு இசட் தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட்டு. இந்த ஏவே தெரியாது, அவங்க இங்கிலீஷே படிக்கல, ஆங்கிலமே படிக்கலாம், அவங்களுக்கு ஏபிசிடியே தெரிய போகிறதில்ல, அப்போ அவங்களுக்கு தெரியாது. அது வந்து ஆர்மி பீட்டா சோதனை. தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ஃபா சோதனை. இது க்ளூவாக ஞாபகம் வச்சுக்காங்க. ஆளுமை என்பது இட், ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ மனம் ஆகியவற்றின் தொகுப்பாகும் என கூறியவர் யார்? சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் சொல்லியிருப்பார். ஆளுமை அப்படிங்கிறது இது 3 வகையாக வரும். இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்காங்க. இது வந்து 2த்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஈகோ, இட்டு, சூப்பர் ஈகோவை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட் ஆளுமையில். இதை கொடுத்தவர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு. நவீன உளவியலின் தந்தை யாரு அப்படின்னு கேட்டாலும் சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் நவீன உளவியலின் தந்தை. நாட்ட சோதனை கீழ்கண்ட எதை சோதனையிட உதவும்? தனி ஒருவரின் பிரத்யேக செயற்பாடு. இப்போ நாட்ட சோதனை அப்படின்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. அசஸ்மெண்ட் ஆஃப் ஆப்டிடியூட் டெஸ்ட். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விருப்பம் மாறும். சில பேருக்கு நல்லா பாட்டு பாட வரும், சில பேருக்கு இன்ஜினியர் ஆகணுங்கிற ஆசை இருக்கும், மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கும். அப்போ ஆப்டிடியூட் டெஸ்ட் கொடுக்கும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் வெளிப்படும். ஸோ அதுதான் நாட்ட சோதனை. இப்போ மெயினாக இந்த நாட்ட சோதனை எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்பெஷலைஸ்டு ஆக்டிவிட்டி என்ன, அவங்க எதில் வந்து திறன்மிக்கவராக இருப்பாங்க. இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த திறன் வரும், அதை அவங்க செக் பண்ணுவாங்க. சில டெஸ்ட்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டி அதில் கொஞ்சம் பெட்டராக கொடுப்பாங்க இல்லையா ரிசல்ட்டு. அதை வச்சு நம்ம வந்து அவங்கள்ட்ட கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டு டெஸ்ட் அண்ட் இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியல் டு லேர்ன் ஸ்பெஷலைஸ்டு ஆக்டிவிட்டி, அதுக்கு தான் நாட்ட சோதனை. இது புரிஞ்சுக்கிட்டு படிங்க. பிரத்யேக செயல்பாடுனா அவங்களோட ஸ்பெஷலைஸ்டு ஆக்டிவிட்டியை நாட்ட சோதனை மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது போல் ஒரு சோதனை கொடுத்து அவங்களோட இயற்கையான திறனை கண்டுபிடிக்கணும், நாட்டம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹல் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா நாட்ட சோதனைக்கு, அதுக்கு ஹல் அப்படிங்கிறவங்க இப்படி தான் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. இயற்கையாகவே ஒரு குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய திறமை என்ன, அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு சில டெஸ்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சுக்காங்க. உலக அளவில் இளம் குற்றவாளிகளின் வயது வரம்பு டேஷ் ஆகும். இந்த கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஸ்டின். ஃபைனல் கீழே இதுக்கு ஸ்டார் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஏஜ் நம்ம சொல்ல முடியாது, அது உலக அளவில் கேட்டிருக்காங்க. கற்றலில் தூண்டல் துலங்கல் பிணைப்பு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? தாண்டைக். தாண்டைக் தான் வந்து கற்றலில் தூண்டல் துலங்கல் பிணைப்பு கோட்பாடு பற்றி சொல்லியிருப்பார். இவரோட அந்த கற்றல் விதிகளில் மெயினாக அந்த 3 கான்செப்ட் இருக்கும். அதாவது அந்த 3 கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயத்த விதி. ஃபர்ஸ்ட் வந்து ஆயத்த விதி, அடுத்து வந்து பயிற்சி விதி, அடுத்து வந்து விளைவு விதி.
ஆயத்த விதியில தான் மெயினா அது சொல்லியிருப்பாங்க. கற்றல்ல தூண்டல் துலகங்களுக்கு ஒரு பிணைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அந்த பிணைப்பு அப்படிங்கிறது ஒரு ஆசிரியர் வந்து ஆல்ரெடி ஒரு லெசன் நடத்தியிருப்பாங்க இல்லையா? திரும்ப அதோட கன்டினியூவேஷன் தான். அந்த லெசனோட கன்டினியூவேஷன் தான் திரும்ப ஆசிரியர் வந்து கிளாஸ் எடுக்க போறாங்க. அப்ப கிளாஸ் எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணணும்னா, முன்னாடி நடத்துனாங்க இல்லையா? அத ஜஸ்ட் ரீகால் பண்ணி அவங்களுக்கு குடுக்கணும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. அப்ப அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இதோட கன்டினியூவேஷன் வரும்போது, ஓ! ஆல்ரெடி நம்ம இத பார்த்துருக்கோம். இத பத்தி கன்டினியூஷன் வருது. இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல, அந்த பிணைப்பு குடுக்குறாங்க இல்லையா? அதுதான் வந்து தூண்டல் துலங்கல் பிணைப்பு கோட்பாடு. ஸோ இது வந்து ஆயத்த விதி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஆசிரியர் வந்து இது போல ரீகால் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் குடுக்க ட்ரை பண்றது ஆயத்த விதி. இந்த இதுதான் வந்து பிணைப்பு கோட்பாடு தாண்டைக்கோடது. செகண்ட் தெரிஞ்சுக்கங்க. இத பத்தி பின்னாடி ஒரு கேள்வி வருது. அப்ப நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். மறுபடியும் எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கங்க. பயிற்சி விதி. அந்த பிணைப்பை இன்னமும் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப இப்ப கிளாஸ் எடுக்கும்போது சில கான்செப்ட் முக்கியமானதுன்னு தெரிஞ்சா, அடுத்து எப்ப எடுத்தாலும் அத பத்தி அவங்க ஜஸ்ட் ரீகால் பண்ணி விடணும். இந்த கான்செப்ட் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதுக்கு ரிலேட்டடா வருது. இத பத்தி திரும்ப திரும்ப சொல்லும்போது அவங்களுக்கு அது வந்து இன்னும் மனசுல பதியும். அப்ப அந்த பிணைப்பையே திரும்ப திரும்ப அவங்களுக்கு பயிற்சியா குடுக்கறது. அதுதான் பயிற்சி விதி. 3வது வந்து விளைவு விதி. விளைவுங்கிறது இப்ப கரெக்ட்டா அந்த கொஸ்டினுக்கு திரும்ப கிளாஸ்ல வந்து அதே கான்செப்ட் தான் பேசிட்டே இருக்கோம். அந்த கான்செப்ட் பத்தி யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென் தரேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பரிசு குடுக்குறாங்க. அப்ப அது வந்து விளைவு விதி. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணா நமக்கு பரிசு கிடைக்குது அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க இல்லையா? அப்ப அது வந்து விளைவு விதி. அப்ப அவங்களுக்கு ஒரு பென் குடுக்குறோம், பரிசு குடுக்குறோம். அப்ப அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும். அதுவே தண்டனை குடுத்துட்டா அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் போகும். ஸோ இதெல்லாம் வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, தாண்டைக்கோட கற்றல் விதிகள். 3 விதி மெயினா ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. இத தெரிஞ்சுக்கங்க. இதுல ஃபர்ஸ்ட் வர்றது அந்த தாண்டைக்கோட தான். பிரச்சனையை தீர்த்தலில் புதுநிலையை கிளைவழி நிலை என கூறியவர் யார்? ஜான் டூயி. டேஷ் பல சூழ்நிலைகளில் ஆண் மற்றும் பெண்களின் எதிர்பார்க்கப்படும் நடத்தை. இதுக்கு பேர் பாலின பங்களிப்பு. அகநோக்கின் பொருள் என்ன? அகநோக்கு. அதாவது இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னா என்ன? செல்ஃப் அப்சர்வேஷன் சுய உற்று நோக்கல். அந்த அப்சர்வ் பண்ணணும். தன்னைத்தானே அப்சர்வ் பண்ணணும். அதுதான் இன்ட்ராஸ்பெக்ஷன். செல்ஃப் அப்சர்வேஷன் சுய உற்று நோக்கல். ஒரு வகுப்பறை சூழலில் ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு உத்தி என்ன? இத நீங்க வந்து இந்த 4 ஆப்ஷன பார்த்தாலே இதுக்கு சொல்லிடலாம். பழைய கற்றலை புதிய கற்றலுடன் இணைத்தல். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? அதுபடி நீங்க திங்க் பண்ணாலே வந்துரும். பழச வந்து இப்படிலாம் படிச்சோம், இத வந்து படிச்சோம், இல்ல அப்படி இருந்தது அந்த காலத்துல, இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுதான் ஊக்கப்படுத்துறது. மத்தபடி உரக்க வாசித்தல், மறத்தல், தண்டனைலாம் கிடையாது. பழைய கற்றலை புதிய கற்றலுடன் இணைத்தல் தான் ஒரு வகுப்பறை சூழலை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு உத்தி. ஒரு மனிதன் தன் அனுபவத்தினாலும், மற்றவர்களாலும் அறிவை பெறுவதற்கு எது உந்துதலாக உள்ளது? சூழ்நிலை. ஸோ எந்த இடத்துல அந்த ஒரு பெர்சன் இருக்காங்களோ, அப்ப மத்தவங்கள்ட்டேருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது அறிவுங்கிறது, அவங்களுக்கு மெயினா அந்த சூழ்நிலைய பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல. எங்கேயாவது இப்போ ஃபாரின்ல கொண்டு போய் விட்டா இங்கிலீஷ் இது தெரியாதவங்க கூட அந்த டைம்ல கத்துக்க ஆரம்பிப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து கத்துக்குவாங்க. ஏன்னா அந்த சூழல்ல இங்கிலீஷ் அவசியமா தேவை அப்படிங்கும்போது, அத ஆட்டோமேட்டிக்கா கத்துக்கணும். அந்த அறிவு வந்து அங்க வந்து மேலோங்கும். அதுதான் சூழ்நிலை பொறுத்து இருக்கும். உளப்பாலின வளர்ச்சியை வித்திட்டவர் யார்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. மெயினா அவரோடது இந்த சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட் தான். உளப்பாலின வளர்ச்சியை வித்திட்டவர். நல்ல பையன் நல்ல பெண் என்ற நோக்க நகர்வு கீழ்க்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? வழக்கமான படிநிலை. டைலரின் கோட்பாட்டின்படி ஆக்கத்திறன் நிலைகள் எத்தனை? 5. கீழ்க்கண்டவற்றுள் எது கற்றல் விதி அல்ல? இயக்க விதி கிடையாது. இப்பதான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தேன். அதாவது தாண்டைக்கோட இந்த கற்றல் தியரி, லாஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குல்ல, இவங்க தாண்டைக்குன்னு குடுக்கல. பட் நீங்க இந்த 3 ஆப்ஷன பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். நான் ஒண்ணு ஒண்ணா சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு ஆயத்த விதி இருக்கும். அடுத்து பயிற்சி விதி. அதுக்கப்புறம் விளைவு விதின்னு. அந்த 3லயும் சேராதது எது? இயக்க விதி. இதுதான் வந்து கற்றல் விதி அல்ல. இத நீங்க கெஸ் பண்ணி கூட ஆன்ஸர் கரெக்ட்டா சொல்லியிருக்கலாம். இப்ப நான் சொன்னத வச்சே சொல்லியிருக்கலாம். ஆளுமையை மதிப்பிட 16 வகையான ஆளுமை காரணிகளின் பட்டியலை முன்மொழிந்தவர் யார்? இது கேட்டல்.
இதுவுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க. 16 வகையான ஆளுமை காரணிகள் பட்டியலில் முன்மொழிந்தவர் வந்து கேட்டல் தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அறிவு மற்றும் உடல் இயக்க புலங்கள் அதிக விளைவுமிக்க நிலையில் கீழ்காணும் ஒன்றில் இல்லாமல் பெறப்படுகின்றன. செயல்முறை இடைவினை. இந்த நிலையில் குழந்தைகள் எந்த ஒரு பிரச்சனையும் தர்க்க வரிசையில் எடுக்கும் திறன் பெறுகிறார்கள். ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே உங்களுக்கு நான் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். அப்போவே இன்னொரு கேள்வி இதை பற்றி வருதுன்னு சொன்னேன். அப்போவே சொன்னேன், அந்த லாஜிக்கல் சீக்வன்ஸ் எல்லாம் யோசிப்பாங்க. தர்க்க வரிசையிலையும் குழந்தைகள் வந்து ஒரு பிரச்சனையை வந்து கையாளுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது எப்போ? அந்த கடைசி ஸ்டேஜ் தான். முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் மனநிலை. இங்கிலீஷில் அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும். ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அந்த கருத்தியல் நிலை தான் இப்படி உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு இதெல்லாம் தோணும். பள்ளி வழிகாட்டு மையத்தில் குறை அடைவு உடைய மாணவர்களை டேஷுக்கு குறிப்பிடப்பட வேண்டும். அறிவுரை பகரும் உளவியலார். லூக்கன் கூற்றுப்படி மனநலம் என்பது அமைதியாக வாழ்வது, லிவிங் பீஸ்ஃபுல்லி. அதுதான் லூக்கன் கூற்றுப்படி மனநலம். மென்டல் ஹெல்த்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பொதுவான உளவியல் விவரிப்பது டேஷ் நடத்தைகள். ஒரு சாதாரண மனிதர்களோட நடத்தைகளை தான் பொதுவான உளவியல் வந்து விவரிக்கும். பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுரை பகர்தலில் உள்ள தொழில்நுட்பம் அல்ல? நாட்டத்தை மாற்றுதல். இது வந்து அறிவுரை பகர்தலில் உள்ள தொழில்நுட்பம் கிடையாது. இதெல்லாம் ஓகே. உறுதிப்படுத்துதலை உந்துதல், சூழலை மாற்றுதல், தேவையான திறன்களை கற்றல், இதெல்லாம் ஓகே. இது கிடையாது. அனைத்து உடல், அறிவு மற்றும் உளம்சார் செயற்பாடுகளை டேஷ் தன்னுள் அடக்கியது. நடத்தை, பிஹேவியர். இட் என்பதன் பொருள் என்ன? அன்கான்ஷியஸ் மைண்ட், நனவிலி மனம். இந்த இட், ஈகோ, சூப்பர் ஈகோ இப்படின்னு மனதை வந்து 3 வகையாக பிரித்திருப்பாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்டோட கான்செப்ட் தான் இதெல்லாம். இட் அப்படிங்கிறது அன்கான்ஷியஸ் மைண்டு. அது வந்து நனவிலி மனம். இது வந்து ஆளுமையின் அடித்தளம் அப்படி கூட சொல்லலாம். விலங்கியல் மனம்னு சொல்லலாம். சரிங்களா? அது அடுத்தது பார்த்தீங்கன்னா நனவு மனம். நனவு மனம் அப்படின்னா ஈகோ. இது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கும். அதாவது இட்டையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மனம் வந்து ஈகோ. அடுத்தது சூப்பர் ஈகோ. இது சமூக பண்பாட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும். அது மேல்நிலை மனம் அப்படின்னு சொல்கிறது 3வது. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஈகோ, மேல்நிலை மனம். இந்த 3 டைப் ஆஃப் மனம் தான் இது வந்து சொல்லியிருப்பார். நடத்தை என்னும் சொல் டேஷின் முழு வாழ்க்கை செயற்பாடுகளையும் அனுபவங்களையும் குறிக்கிறது. அனைத்து உயிரினங்களின் முழு வாழ்க்கை செயற்பாடுகளையும் அனுபவங்களையும் குறிக்கிறது தான் நடத்தை. கீழ்கண்டவற்றுள் எந்த மண்டலம் கழிவுகளை வெளியேற்றவும் கிருமிகளை அழிக்கவும் செய்கிறது? நிணநீர் மண்டலம். நிணநீர் மண்டலம். பழமை ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டை முதலில் முன்னுரைத்தவர் யார்? Pavlov. Classical conditioning is a theory of conditioning was propounded by Pavlov. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு டாகுக்கு முன்னாடி ஃபுட்டு வைக்கிறாங்க. அதாவது மாமிசம் உணவு வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பெல் அடிச்சுட்டு போய் உணவு வைக்கிறது. ஃபஸ்ட்டு பெல் அடிக்கும்போது அதுக்கு எந்த ரியாக்ஷன் தோணாது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் பெல் அடிச்சுட்டு அதுக்கு அந்த உணவு வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உமிழ்நீர் சுரக்கும். அந்த மணி அடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்னாகும்? உமிழ்நீர் சுரக்கும். ஸோ இந்த மாதிரி பழமை ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டை முதலில் முன்னுரைத்தவர் வந்து பாவ்லோவ் தான். ஒரு தொழிற்சாலையில் ஏற்படும் வேலை நிறுத்த போராட்டத்தை நேரில் பார்வையிட்டு தகவல்களை சேகரித்து புலன் விசாரணைக்கு உட்படுத்துவது டேஷ் முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். கள ஆய்வு, ஃபீல்டு ஸ்டடி. ஏன்னா நேரில் போய் பார்வையிடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சே இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். தகவல்களை எங்கே போய் சேகரிக்காங்க? நேரில் போய் சேகரிக்கிறாங்க, புலன் விசாரணைக்கு உட்படுத்துது. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு பேர் வந்து கள ஆய்வு. இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன்லாம் தன்னாய்வு செய்தல வரும். நம்ம ஏற்கனவே இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம். இன்ட்ராஸ்பெக்ஷன்னா உற்று நோக்கல், அப்சர்வேஷன். அதுதான் வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன். அதெல்லாம் பார்த்தோம்.
பொருட்கள் அல்லது நிகழ்வுகளை எந்த ஒரு செயல்பாடு இன்றியும் குழந்தைகள் உள்வாங்கிக் கொள்வது மற்றும் உருவக சிந்தனையானது எந்த நிலையில் தோன்றும்? உருவக நிலை. பின்வரும் கூற்று மற்றும் காரணத்திற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று: மெல்ல கற்போர் வேகமாக கற்போரை காட்டிலும் சிறந்த நினைவில் இருத்துபவராக தோன்றுகின்றனர். காரணம்: விரைவாக கற்கும்போது மறத்தல் மெதுவாக இருக்கும் மற்றும் மெல்ல கற்கும்போது மறத்தல் விரைவாக இருக்கும். இதுக்கு both A and R are true and R is the correct explanation of A. இரண்டுமே சரி, இதற்கு சரியான விளக்கம். கடின இலக்குகளின் அதிகரிப்பானது கற்றல் நிலையை குறைக்கும் என்பதே சிறந்த ஊக்கமாகும் என்ற கூற்றை கொண்ட வரையறையானது. யார்கிஸ்-டாட்சன் விதி. வாழ்க்கையின் டேஷ் நிலையில் தனிநபர் அனைத்து பரிமாணங்களிலும் வளர்ச்சி அடையும் குறிப்பினை வெளிப்படுத்துவர். குமரப்பருவம். அடல்சன் ஸ்டேஜில் தான் தனிநபர் அனைத்து பரிமாணங்களிலும் வளர்ச்சி அடையும் குறிப்பினை வெளிப்படுத்துவர். வளர்ச்சி என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த டேஷை பொறுத்து அமைகிறது. ஆளுமை அவங்களோட பர்சனாலிட்டி பொறுத்து அமைகிறது. மனவெழுச்சி நுண்ணறிவு என்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜான் மேயர் மற்றும் பீட்டர் ஸ்லோவே. 2 அமெரிக்கன் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் நுண்ணறிவு மனவெழுச்சி என்ற வார்த்தை டேஷாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1990 தான் நுண்ணறிவு மனவெழுச்சி அப்படிங்கிற வார்த்தை அறிமுகப்படுத்தப்பட்டது. அனைத்து பின்தங்கிய நபர்களில் %, பேர், பெரும்பாலான குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் கடுமையான மனவளர்ச்சி குன்றிய நிலையில் உள்ளனர். 3-5%. பொதுவான கூறுகள் மற்றும் நடைமுறை ரீதியான செயல்பாட்டிற்கு அடிப்படையில் பல்வேறு நடத்தைசார் செயல்கள் இருப்பதாக கண்டுபிடித்தவர் யார்? தாண்டைக். பொதுவான கூறுகள் மற்றும் நடைமுறை ரீதியான செயல்பாட்டுக்கு அடிப்படையில் பல்வேறு நடத்தைசார் செயல்கள் இருப்பதாக கண்டுபிடித்தவர் தாண்டைக். ஆளுமையை 2 வகைகளாக அகநோக்கல் மற்றும் புறநோக்கல் என பிரித்தவர் ஜங். ஒரு 16 வயதுடைய பையனுக்கு மணவயது 20 எனில் அவனின் நுண்ணறிவு விகிதம் என்ன? 125. வைகாட்ஸ்கியின் கட்டைகள் பின்வருவதை பரிசோதிக்க உதவுகின்றன. கான்செப்ட் ஃபார்மேஷன் பொதுமை கருத்து உருவாக்குதல். லெக்கி என்பவர் முன்மொழிந்த தற்கருத்து என்ற சொல்லை தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலில் ஏற்றுக்கொண்டவர் டேஷ் ஆவார். கார்ல் ரோஜர்ஸ். இந்த கொஸ்டினை இப்படியும் கேட்கலாம். என்னன்னா, இந்த செல்ஃப் கான்செப்ட் அதாவது தற்கருத்து அப்படிங்கிற சொல்லை ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணது யாரு? லெக்கி. மறத்தல் வளைகோடு வழங்கும் கருத்து என்பது % ஆஃப் ரிட்டன்ஷன் தக்க வைத்தல் சதவீதம். மறத்தல் வளைகோடு யாரோடதுன்னா எப்பிங்காஸோட மறத்தல் வளைகோடு. யாரோட கான்செப்ட்னு கேட்கலாம். அதனால் எப்பிங்காஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் அந்த எக்ஸ் ஆக்சிஸே பார்த்தீங்கன்னா அந்த தக்க வைத்தல் சதவீதம் தான். டேஷ் பரிசோதனை உளவியல் என்பதே கல்வி உளவியல் ஆகும். மனித பரிசோதனை உளவியல் என்பதே கல்வி உளவியல். டேஷ் என்பவர் சமூக முகவர் ஆவர். பிரைமரி குரூப் முதல்நிலை குழு தான் சமூக முகவர். நுண்ணறிவானது டேஷ் பருவத்தில் செழுமை அடையும். குமரப்பருவம் அடல்சன் ஸ்டேஜில் நுண்ணறிவு செழுமை அடையும். வகுப்பறை கற்பித்தலில் ஒரு ஆசிரியர் டேஷை அடிப்படையாக கொண்ட மாணவர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த, மேலாண்மை செய்ய மற்றும் கணிக்க முடியும். ஆய்வுகள். கற்போர் படிப்பிலிருந்து விலக கீழ்க்கண்டவற்றில் எது காரணமாகாது? அவானா விருப்பம். விருப்பம் இருந்தால் அவங்க இன்னும் தான் படிப்பாங்க. சரிங்களா? அப்போ எது காரணமாகாதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ விருப்பம்.
இப்போ இதெல்லாம் ஓகே. படிப்புலேருந்து விலக இதெல்லாம் காரணமாகும். ஆர்வமின்மை, இணக்கமற்ற சூழல், ஊக்கமின்மை இதெல்லாம் வந்து கற்போர் படிப்பிலிருந்து விலகிறதுக்கு காரணமா இருக்கலாம். அகக்காட்சி கற்றலில் வலுவூட்ட கற்றல் என்பது டேஷ் மூலம் நடைபெறுகிறது. ஃபீட்பேக் பின்னூட்டம். பொறியியல் நாட்டம் என்பது இவ்வகையை சார்ந்தது. ஆக்சுவலாக அவங்க ஆன்சர் கீழே இது கொடுத்துருக்காங்க. ஆனால் கல்வி செயல்பாடு சார்ந்த நாட்டம் இருக்காது. இயந்திரம் சார்ந்த நாட்டம் தான் வரும். இன்ஜினியரிங் ஆப்டிடியூட்னாலே மெக்கானிக்கல் அந்த ஆப்டிடியூட் தான் இருக்கணும். இதுக்கும் ஆன்சருக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க. பின்வருவனற்றுள் எந்த ஒன்று குமர பருவத்தினருக்கு தேவைப்படுவதில்லை? செல்ஃப் அசெஷன் நீடு சுயவயப்படுத்துதல் தேவை. நடத்தவியலாளர் கூற்றுப்படி சிந்திப்பதை தொடங்கும் முன் எது முழுமையாக தேவைப்படுகிறது? மனக்கருத்தின் உருவம் இமேஜஸ். குமர பருவத்தில் ஒரு பெண் குழந்தை கீழ்கண்டவற்றுள் எதை பற்றி நினைக்கும்? இதுக்கு வந்து ஃபைனல் கீழே ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆப்ஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம். அறிவுசார் வளர்ச்சி என்பது அறிவு வளர்ச்சி. அனுபவத்தின் விளைவால் புதிய நடத்தையை அடைதல் கற்றல் எனப்படும் என்று கூறியவர் யார்? ஹென்றி பி. ஸ்மித். அனுபவத்தின் விளைவால் புதிய நடத்தையை அடைதல் கற்றல். கையாளக்கூடிய மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. தனித்த மாறி. ஆளுமையை அளவிடும் நுட்ப முறைகள் எதில் பயன்படுத்தப்படவில்லை? அறிதலை அறிந்துணர்தல். இதில் வந்து பயன்படுத்தப்படுவது இல்லை. அப்போ எதிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சுயசரிதை, தனியால் ஆய்வுமுறை, தர அளவுகள் இதெல்லாம் ஆளுமையை அளவிடும் நுட்ப முறைகள். பீல் என்பவரது கூற்றுப்படி கல்வி உளவியல் என்பது கல்வி அறிவியல். ஒரு தனி மனிதனின் உடல் வளர்ச்சியையும் மற்ற வளர்ச்சியும் நிலைநிறுத்துவது எது? மரபு மற்றும் சுற்றுப்புறம். ஒரு தனி மனிதனின் உடல் வளர்ச்சியையும் மற்ற வளர்ச்சியும் நிலைநிறுத்துவது மரபு மற்றும் சுற்றுப்புறம். ஒரு மனிதனின் 2 செயல் நோக்கங்களான சுயநல முனைப்பு மற்றும் பொதுநல முனைப்பு முதலில் முன்மொழிந்தவர் யார்? ஹட்சன். கல்வி உளவியலின் 3 முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை. கற்பவர், கற்றல் செயல்முறை, கற்றல் சூழல். தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது. ஹலுசினேஷன் பொய் புலன்காட்சி. இதுக்கு வந்து தூண்டல் தேவையில்லை. தூண்டல் இன்றி புலன்காட்சியை பெறுவது. இப்போ பொய் புலன்காட்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காணல் நீர். நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கும் போது நீர் தெரிகிற மாதிரியே இருக்கும் தார் ரோட்டில் கூட. ஆனால் அது வந்து காணல் நீர். அப்படி வந்து இருக்கிறது ஹலுசினேஷன். பின்வரும் முறைகளில் எந்த ஒன்று புறவய தேர்வு வினாவின் வாய்ப்பு வகைக்கான எடுத்துக்காட்டாகும்? அங்கீகரித்தல். தன்னிறைவை உணர்தல் டேஷ் வகையான தேவையாகும். சமூக உளம் சார்ந்த வகையான தேவை. தன் நிறைவை உணர்தல். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இஸ் a dash category of need. Socio-psychological category of need. டேஷ் ஒரு முக்கிய பேச்சு குறைபாடு. இதில் குழந்தையானது சரியாக உச்சரிக்க இயலாமல் போகும். ஸ்லரிங் விரைந்தொலித்தல். வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது. வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறை.
மனவெழுச்சிகளை கட்டுப்படுவதற்கான சிறந்த முறை என்ன? நிலை மாற்றம், சப்ளிமேஷன். சுய கருத்து என்ற வார்த்தை உண்மையில் யாரால் முன்மொழியப்பட்டது? லெக்கி. ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம் இல்லையா, செல்ஃப் கான்செப்ட், அந்த டேர்ம் வந்து யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னா லெக்கி. குற்றம் சார்ந்த அண்டையர்கள் மனநோய் ஏற்படுவதற்கு ஓர் டேஷ் காரணியாக கருதப்படுகிறது. சமூக காரணி. டேஷ் என்பது குவியும் அல்ல விரிவும் அல்ல மற்றும் அது 2 கூறுகளையும் கொண்டது. சிந்தித்தல் என்பது குவியும் அல்ல விரிவும் அல்ல மற்றும் அது 2 கூறுகளையும் கொண்டது. டேஷ் நமது தற்போதைய எண்ணங்கள், நாம் எதை பற்றி நினைக்கிறோமோ அல்லது அனுபவிக்கிறோமோ ஆகியவற்றை உள்ளடக்கியது. கான்ஷியஸ் உணர்வுள்ளவர். விரிந்த சிந்தனை கீழ்கண்ட எதற்கு வழிவகுக்கும்? புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள். ஏன்னா சிந்தனை வந்து டைவர்ஜென்ட் திங்கிங்காக இருந்தால் கண்டிப்பாக அவங்க அந்த நியூ கிரியேஷன்ஸ் இன்வென்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அகக்காட்சியை டேஷாக புரிந்து கொள்ளலாம். சடன் அவேக்கனிங் ஆஃப் தாட், திடீர்னு சிந்தனை எழுச்சி, அதுதான் அகக்காட்சி. பரிசோதனை என்பது ஒரு டேஷ் உற்றுநோக்கல் ஆகும். கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல். மனமுறிவுக்கு வலுத்தாக்குதல் ஒரு முக்கிய காரணமாகும் என்று கூறியவர் யார்? டாலர்ட். டேஷை பயன்படுத்துவதால் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும். டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாம், அந்த கற்பித்தல் உதவிகள் இருந்துச்சுன்னா குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும். அறையினுள் உள்ள அனைத்து பொருட்களையும் உட்கிரகிக்கின்ற ஒருவரின் திறன் என்பது என்ன? கவன வீச்சு, ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். பிரச்சனைக்கான தீர்வு என்பது எதற்கான உதாரணம்? லேர்னிங் பை இன்சைட், உள்ளொளி வழி கற்றல், அதுதான் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். ஒரு மனிதனின் நாட்டமானது குறிப்பிட்ட தருணங்களில் சார்ந்திருப்பது. மரபு மற்றும் சூழ்நிலை. குமர பருவத்தினரின் மனவெழுச்சி இடையூறுகளை சமநிலைப்படுத்த உதவும் வழி என்ன? தனிநபர் வழிகாட்டல், இண்டிவிஜுவல் கைடன்ஸ். ஒரு குழந்தைக்கு உள்ளொளி இல்லாத போது அதன் காரணம் அறிதல் இவ்வாறு தொடர்கிறது. முயன்று கற்றல். நெறி பிறழ் குழந்தை என்பது சுற்றுப்புறத்துடன் சமநிலைப்படுத்த முடியாமை. அந்த சைல்டு தான் வந்து நெறி பிறழ் குழந்தை. ஒரு நபரின் டேஷ் வெளிப்பாடுகள் ஊக்கிகள் ஆகும். தேவைகளின் வெளிப்பாடுகள் ஊக்கிகள் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.